நாளுக்கு ஒரு வார்த்தை. அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். ஆதியாகமம் 25 இங்கே ரெபேக்காள் கர்ப்பமாக இருக்கிறாங்க. அவங்களோட வயிற்றுல 2 பிள்ளைகள் இருக்குது. அந்த 2 பிள்ளைகளும் ஒன்றோடொன்று சண்டை போட்டுட்ருக்கு. என்னடா வயிற்றுக்குள்ளே பிள்ளைங்க சண்டை போடுறாங்க, ஏன் இப்படி நடக்குது, என்ன நடக்க போகுது, எப்படி நான் பிரசவ காலம் வரையும் தாங்க போகிறேன், எப்படி இந்த பிள்ளைகளை நம்ம பெற்றெடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு பயம், ஒரு குழப்பம். எப்படி இருந்தாலும் அவங்க தைரியமாக ஆண்டவர் இடத்துல போய் தனித்து விசாரிக்க போகிறாங்க, ஜெபிக்க போகிறாங்க. இன்றைக்கு கூட இதில் நம்ம கற்றுக்கொள்கிற காரியம், நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அநேக பிரச்சனைகள், அநேக சூழ்நிலை ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னே தெரியாமல் இருக்கலாம். நம்ம ஃபியூச்சரை குறித்து கவலை இருக்கலாம். என்னவா இருந்தாலும் இங்கே எப்படி ரெபேக்காள் தனித்து ஆண்டவரிடத்தில் விசாரிக்க ஜெபிக்க போனாங்களோ அது போல நம்மளும் ஆண்டவரிடத்தில் தனித்து ஜெபித்து விசாரித்து பெற்றுக்கொள்வோம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.